السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார் அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, உலக அளவில் மக்கள் தங்களுடைய கொள்கையின் அடிப்படையிலும் குடும்பத்தின் அடிப்படையிலும் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தின் அடிப்படையிலும் பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அவர்கள் எந்த மத நம்பிக்கையில் இருக்கிறார்களோ அதை சார்ந்து சில கொண்டாட்டங்களை மகிழ்வாக ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய குடும்ப அடிப்படையில் பிறந்த நாள், திருமண நாள், பெண் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக ஆகிவிட்டால் அதற்கென்று ஒரு நாள் என்று பலவிதமான கொண்டாட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அன்பானவர்களே, சர்வதேச அளவில் பல வகையான கொண்டாட்டங்கள், பல தலைவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், பல வகையான கட்சிகள், சங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்ட நாளை அடிப்படையாக வைத்து அதற்கான ஆண்டு விழாக்கள் என்று பல்வேறு கொண்டாட்டங்கள் உலக அளவில் நடத்தப்பட்டு வருகின்றன. எந்த இஸ்லாத்தை நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கிறோமோ அந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இரண்டு கொண்டாட்டங்களை மட்டும்தான் வழங்கி இருக்கிறது. ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ் பெருநாள். இதை தவிர்த்து இஸ்லாத்தின் பெயரால் எந்த வகையான கொண்டாட்டத்தையும் நாம் கொண்டாடுவதற்கு மார்க்க ரீதியாக நமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனாலும் அதற்கு நாம் மாறு செய்து கொண்டிருக்கிறோம். அது வேறு. அடிப்படை என்னவென்றால், கொண்டாடுவதற்கு உரித்தான நாட்கள் என்று சொன்னால் இந்த 2 நாட்கள் மட்டும்தான், நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ் பெருநாள். அந்த வரிசையில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நோன்பு பெருநாள், அதை ஒட்டி நாம் கவனத்தில் கொண்டு கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்ன, அந்த பெருநாள் தினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க மாண்புகள், வழிகாட்டுதல்கள் என்னென்ன என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை நபி வழியில் நம் பெருநாள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, நோன்பு பெருநாள், இதற்கு ஹதீசுகளில் நாம் பார்க்கக்கூடிய அடையாள பெயர் ஈதுல் ஃபித்ர். கொடுப்பதற்காக ஒரு பண்டிகை. பொதுவாக மக்கள் எப்படி விளங்கி வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், பண்டிகை என்றால் கொண்டாட்டம், ஆட்டம், பாட்டம், கூத்து, கும்மாளம், குடி, இதுதான் பண்டிகை, இதுதான் கொண்டாட்டம் என்று பரவலாக உலக அளவில் அறியப்பட்டிருக்கிறது. அதற்கான சான்றுகளை நாம் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நேர்மாறாக கொண்டாடுவதற்கு மட்டுமே பண்டிகை என்றிருந்த நிலைமையை மாற்றி கொடுப்பதற்காக ஒரு பண்டிகை, நம்மிடம் இருக்கக்கூடியவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து அதனால் அவர்கள் மகிழ்வதை பார்த்து நாமும் மகிழுதல், இதுதான் ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோன்பு பெருநாளுடைய பிரதான அம்சமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்காகத்தான் இந்த பெருநாள் தினத்தை ஒட்டி அதற்கு முன்பாகவே சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தர்மத்தை நாம் வழங்கி வருகிறோம். நோன்பு பெருநாள் தர்மம் என்றால் என்ன, அதை யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய அந்த சதகத்துல் ஃபித்ர் சரியானதாக இருக்கும். நோன்பு பெருநாள் தர்மம் என்றால் என்ன, அதை ஏன் இஸ்லாம் விதியாக்கி இருக்கிறது, இதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடை, நோன்பில் ஏற்படக்கூடிய குறைகளுக்கு பரிகாரமாகவும்
ஏழைகளுக்கு உணவாகவும். 2 காரணங்கள். நோன்பில் நமக்கு ஏற்படக்கூடிய குறைகள் இருக்கின்றன அல்லவா, அவற்றுக்குரிய பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உரிய உணவாகவும் நோன்பு பெருநாள் தர்மத்தை இஸ்லாம் விதியாக்கி இருக்கிறது. யார் கொடுக்க வேண்டும்? முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், அடிமைகள், சுதந்திரமானவர்கள் என்று அனைவர் மீதும் இந்த நோன்பு பெருநாள் தர்மம் கடமை. யாருக்கு கொடுக்க வேண்டும்? இந்த நோன்பு பெருநாள் தர்மம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு சொல்லக்கூடிய நபிகளாருடைய பதிலிலேயே இதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது. ஏழைகளுக்கு உணவாகவும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதிலிருந்து யார் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும். எதை கொடுக்க வேண்டும்? நாம் எதை அன்றாட உணவாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த உணவிலிருந்து ஒரு சா என்று சொன்னால் 2 கை நிறைய 4 முறை நாம் அள்ளி போட்டால் என்ன அளவு வருகிறதோ அதற்கு தான் சா என்று சொல்லப்படும். சராசரியாக 2.5 கிலோ. அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்தந்த பகுதி மக்களுடைய உணவு பொருளை தான் நோன்பு பெருநாள் தர்மமாக அல்லது அதற்குரிய பணத்தை நோன்பு பெருநாள் தர்மமாக கொடுக்கலாம். எப்பொழுது கொடுக்க வேண்டும்? ஆரம்ப நேரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு எதையும் சொல்லவில்லை. ஆனால் எதற்குள் கொடுக்க வேண்டும் என்பதற்கு பதில் சொல்லுகிறார்கள். பெருநாள் தொழுகைக்கு மக்கள் புறப்படுவதற்கு முன்பாக இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். பெருநாளுக்கு முன்பே நிறைவேற்ற வேண்டிய பிரதான ஒரு விஷயம் நோன்பு பெருநாள் தர்மம். அன்பானவர்களே, நம் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறோம் என்பதை கணக்கிட்டு முறையாக நாம் நம்முடைய நோன்பு பெருநாள் தர்மத்தை நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது உறவினர்களாக இருக்கக்கூடிய சிரமப்படக்கூடிய மக்களுக்கு கொடுப்பது, அல்லது யாராவது இதை ஒரு பணியாக எடுத்து திரட்டி மக்களிடம் வசூல் செய்து தேவையுள்ள மக்களை தேடி சென்று கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் நம்முடைய நோன்பு பெருநாள் தர்மத்தை ஒப்படைப்பது. உதாரணத்திற்கு நாம் உண்ணக்கூடிய அரிசி 1 கிலோ 60 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால், உதாரணத்திற்கு ஒரு நபருக்கு 2.5 கிலோ 150 ரூபாய். அதுபோன்று அவரவர் பயன்படுத்தக்கூடிய அந்த உணவுப் பொருளுடைய அளவை 2.5 கிலோ ஒரு நபருக்கு என்று மதிப்பீடு செய்து நாம் நம்முடைய நோன்பு பெருநாள் தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும். இது பெருநாள் தொடர்பாக நாம் அறிய வேண்டிய முதன்மையான முக்கியமான ஒரு தகவல். அடுத்ததாக இந்த கேள்விகளுக்குரிய பதில் எல்லாம், நோன்பு பெருநாள் தர்மம்னா என்ன, யாருக்கு கொடுக்கணும், யார் கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், இந்த எல்லா கேள்விகளுக்குரிய பதிலாக புகாரில் இடம்பெறக்கூடிய 1503வது ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல இந்த எல்லா தகவல்களும் தொகுப்பாக நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக இந்த பெருநாள் நபி வழி பெருநாளாக நமக்கு அமைய வேண்டும் என்றால் இந்த பெருநாள் தினத்தை முடிவு செய்வதில் நாம் நபி வழியை கடைபிடிக்க வேண்டும். எப்படி நோன்பு பெருநாள் தர்மத்தை நிறைவேற்றுவதில் நபி வழியை கடைபிடிப்பது அவசியமோ அதே போன்று இந்த பெருநாள் தினத்தை முடிவு செய்வதில், எந்த நாள் நோன்பு பெருநாள் என்பதை முடிவு செய்வதில் பல குழப்பங்கள் ஆண்டுதோறும் நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். குழப்பங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. என்ன செய்வது? இந்த கேள்விக்குரிய பதிலாக பலரும் பல விஷயத்தை சொல்லுகிறார்கள். நாங்கள் 500 ஆண்டுகளுக்கு கேலண்டர் தயார் செய்து வைத்திருக்கிறோம். எப்பொழுது நோன்பு பெருநாள், எப்பொழுது ஹஜ் பெருநாள், எப்பொழுது ரமலான் மாதம் துவங்கும், எல்லா கேள்விகளுக்கும் எங்களிடத்தில் பதில் இருக்கிறது என்று ஒரு சாரார். இன்னொரு சாரார் சவுதியில் எப்பொழுது பெருநாள் கொண்டாடப்படுகிறதோ அதுதான் நமக்கு பெருநாள். இன்னொரு சாரார் கேரளாவில் எப்பொழுது பெருநாள் கொண்டாடப்படுகிறதோ அன்றுதான் நமக்கு பெருநாள். பெல்ஜியம்ல பெற தெரிஞ்சு, பிலிப்பைன்ஸ்ல பெற தெரிஞ்சிச்சு, பிரேசில்ல பெற தெரிஞ்சிருச்சு. குழப்பம் குழப்பம் குழப்பம். அன்பானவர்களே, எல்லா குழப்பங்களுக்கும் விளக்கமாக அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மிக தெளிவாக, மிக எளிமையாக, மிக சுருக்கமாக புகாரில் இடம்பெறக்கூடிய 1907, 1909வது ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். அதாவது நோன்பை விட்டுட்டா பெருநாள் கொண்டாடுங்க. வானம் மேகமூட்டமாக இருந்தால் மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்யுங்கள். இதை விட ஒரு தெளிவான வழிகாட்டுதலை நாம் எங்குமே பெற்றுக்கொள்ள முடியாது. உலகம் முழுக்க ஒரே பெருநாள் கொண்டாடணும், அதுதான் சந்தோஷம்.
அறிவுக்கும் பொருத்தம் இல்லை, அறிவியலுக்கும் பொருத்தம் இல்லை, மார்க்கத்திலும் அப்படி ஒரு வழிகாட்டுதல் இல்லை. நாம் பகல் பொழுதில் இருக்கிறோம். இதே பகல் பொழுது மதியம் 1 மணி, பூமியின் நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடியவர் இரவின் 1 மணியில் இருந்து கொண்டிருப்பார். எப்படி ஒரே நாளில் எல்லோரும் பெருநாளை கொண்டாட முடியும்? அறிவு ரீதியாக கேள்வி கேட்டாலும் அவர்களிடத்தில் பதில் இல்லை, அறிவியல் ரீதியாக கேட்டாலும் பதில் இல்லை, மார்க்க ரீதியாக கேட்டாலும் பதில் இல்லை. அதெல்லாம் தெரியாதுங்க, ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடணும். இது போன்ற மூடத்தனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறார்கள். பிறையை பார்த்து நோன்பு தொடங்குங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்க, நோன்பை விட்டு பெருநாளை கொண்டாடணும். மேகமூட்டமாக இருந்தால் மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்வது. அந்த வகையில் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இன்ஷா அல்லாஹ் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை நாம் ஷவ்வால் பிறையை தேட வேண்டும். பிறை தென்பட்டு விட்டால் மார்ச் 20 வெள்ளிக்கிழமை பெருநாளாக நோன்பு பெருநாளாக இருக்கும். இல்லை என்றால் பிறை தென்படாவிட்டால் மேகமூட்டம் இருந்தால் ரமலானை 30 நாட்களாக நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் மார்ச் 21ஆம் தேதி சனிக்கிழமை பெருநாளாக இருக்கும். இதுல பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இது பெருநாள் தினம் தொடர்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு நபி வழி. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, பெருநாள் தினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான சில மார்க்க ரீதியான சட்ட வழிகாட்டுதல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும், நாமும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் முதலாவதாக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய பெருநாள் அமைவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் முயற்சி பெருநாள் தொழுகை விஷயமான அதை ஒட்டிய சில தகவல்களை. அடிப்படையில தொழுகைதான் பிரதானமான விஷயம் பெருநாளுடைய கொண்டாட்டத்துல. அதுல முதன்மையான விஷயம் என்ன? பெருநாள் தொழுகையை எப்பொழுது தொழ வேண்டும்? சில இடங்கள்ல 9:30 மணிக்கு, சில இடங்கள்ல 11 மணிக்கு, சில ஊர்களில் 2 ஜமாத், காலையில ஒரு ஜமாத். கறிக்கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் காலையில வியாபாரம் பார்த்துட்டு நிதானமா வருவாங்க, அவங்களுக்காக 11 மணிக்கு ஒரு ஜமாத் பெருநாள் தொழுகையில். இது விஷயத்தில் மார்க்கத்தின் வழிகாட்டுதல் என்ன? அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 956வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நாளின் முதல் செயலாக நாம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவோம். அப்படி என்றால் என்ன பொருள்? சூரியன் உதித்து தொழக்கூடாத அந்த நேரம் கடந்த பிறகு எவ்வளவு துரிதமாக, எவ்வளவு சீக்கிரமாக நாம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு துரிதமாக நிறைவேற்றுவது நபி வழி. மக்கள் ஒன்று சேர வேண்டும். சில அவசியமான நியாயமான காரணங்களுக்காக நேரம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு மிக தாமதப்படுத்துவது என்பது ஆரோக்கியமான ஒரு நிலை அல்ல. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக சொல்லுகிறார்கள், நாளின் முதல் செயலாக தொழுகை நிறைவேற்றுவோம். அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வச்சிடணும். எங்கே தொழ வேண்டும்? இந்த கேள்விக்கும் புகாரில் இடம்பெறக்கூடிய அந்த 956வது ஹதீஸிலேயே பதில் இருக்கிறது. பள்ளிவாசல் அல்லாத இடத்தில் தான் பெருநாள் தொழுகையை தொழணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி, காபத்துல்லாவுக்கு அடுத்தபடியாக அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு தொழும் இடம். அங்க பெருநாள் தொழுகையை தொழாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலுக்கு சென்று தொழுதிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய ஒரு சட்ட வழிகாட்டுதல் என்னவென்றால், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய 2 பெருநாட்களுடைய தொழுகைகளையும் பள்ளிவாசலில் தொழக்கூடாது. பள்ளிவாசல் அல்லாத இடத்தில் தொழணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நேரடியாக ஹதீஸில் சொல்லப்படாவிட்டாலும் ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய மற்ற தகவல்களை வைத்து இதற்கு தான் மார்க்கம் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அது என்னங்கிறத பிறகு பார்ப்போம். பெருநாள் தொழுகையை தொழ வேண்டிய இடம் எது? பள்ளிவாசல் அல்லாத இடம். ஒரு திடலாக இருக்கலாம், ஒரு பள்ளி அல்லது கல்லூரி வளாகமாக இருக்கலாம். அது போன்ற வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு திருமண மண்டபம் போன்ற மக்கள் தொழுவதற்கு ஏற்ற விசாலமான பரப்பு கொண்ட ஒரு இடமாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால் பள்ளிவாசலில் தொழுவதை தவிர்த்து பள்ளிவாசல் அல்லாத இடத்தை பெருநாள் தொழுகைக்காக தேர்வு செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்வது நபி வழி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இதை ஒட்டி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால்,
தொழுகை நேரம், தொழ வேண்டிய இடம். அடுத்ததாக இதில் நாம் கவனத்தில் கொள்வது தொழுகைக்கு செல்வதற்கு முன் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக சில பேரிச்சம்பழங்களையாவது சாப்பிட்டு விட்டுதான் செல்வார்கள். அதாவது தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி எதையாவது சாப்பிட்டுட்டு போகணுங்கிற ஒரு ஒழுக்கம் நமக்கு நபி வழியில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, முதலில் சொன்ன தகவல் பெருநாள் தொழுகையுடைய நேரம் புகாரில் இடம்பெறக்கூடிய 956வது ஹதீஸிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எங்கு தொழ வேண்டும்? பள்ளிவாசல் அல்லாத இடத்தில் தான் தொழ வேண்டும். அதற்கான ஆதாரத்தை அதே ஹதீஸ் புகாரியுடைய 956வது ஹதீஸில் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக புகாரில் இடம்பெறக்கூடிய 953வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன் எதையாவது சாப்பிட்டு விட்டுத்தான் செல்வார்கள். ஹஜ் பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை தொழுது விட்டு வந்த பிறகுதான் சாப்பிடுவார்கள். இது நாம் கடைபிடிக்க வேண்டிய, இந்த பெருநாளை ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக மாற்றிக்கொண்டு அதன் மூலம் நன்மையை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளில் ஒன்று, பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பு எதையாவது சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். என்ன இருக்கோ, ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு பேரிச்சம்பழம், என்ன முடியுமோ எதையாவது சாப்பிட்டு போகலாம். அடுத்ததாக அந்த நாளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கமாக புகாரில் இடம்பெறக்கூடிய 986வது ஹதீஸில் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு ஒரு வழியில் சென்று மற்றொரு வழியில் திரும்புவார்கள். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, வாய்ப்பு இல்ல, ஒரு தெருவுதான், போறதுக்கும் அதான் வழி, வர்றதுக்கும் அதான் வழின்னு சொன்னா அப்படி போகிறது குற்றம்லாம் கிடையாது. இதுவெல்லாம் நன்மையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக மார்க்கம் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள். சுன்னத் என்று சொன்னாலே என்ன? செய்தால் நன்மை, இல்லைன்னா குற்றம் இல்லை. குற்றம் தான் இல்லையே, அதனால முயற்சியே செய்ய வேண்டாம், அந்த மனோநிலைக்கு வந்து விடக்கூடாது. இயன்ற வரை ஒவ்வொரு நபி வழியையும் பார்த்து பார்த்து நடைமுறைப்படுத்தி நன்மைகளை பெற்றுக்கொள்ள எந்த அளவிற்கு முடியுமோ முயற்சிக்க வேண்டும். அந்த வகையில் பெருநாள் தொழுகைக்கு ஒரு வழியாக சென்று இன்னொரு வழியாக திரும்புவதற்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்பது மார்க்க ரீதியான வழிகாட்டுதல். இந்த தகவலை புகாரியுடைய 986வது ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அடுத்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? பெருநாள் தொழுகைக்கு போயிட்டோம். மற்ற 5 நேர தொழுகைகள் எப்படி ஃபர்லாக இருக்கிறதோ அது போன்று பெருநாள் தொழுகையும் ஃபர்ல். இதுல நிறைய பேர் சுன்னத் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த தொழுகை ஃபர்ல் என்பதற்கான பல விளக்கங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. மற்ற ஃபர்ல் தொழுகைகளுக்கு வாங்கு சொல்லி இகாமத் சொல்லி தொழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை வாங்கு சொல்ல வேண்டும் என்றோ இகாமத் சொல்ல வேண்டும் என்றோ எந்த விதமான வழிகாட்டுதலையும் நமக்கு வழங்கவில்லை. அதாவது பெருநாள் தொழுகையில் வாங்கோ இகாமத்தோ கிடையாது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1610வது ஹதீஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பல சந்தர்ப்பங்களில் பெருநாள் தொழுகைகளில் பங்கெடுத்திருக்கிறேன். அவர்கள் அந்த தொழுகைக்காக வாங்கு சொல்லவோ இகாமத் சொல்லவோ எந்த வகையான வழிகாட்டுதலை வழங்கவில்லை. நேரடியா தொழுகைதான். அதே மாதிரி ஃபர்லான தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் முன்பின் சுன்னத்துகள் இருப்பதை பார்க்கிறோம். 5 நேர தொழுகைகள்ல சுபுவுக்கு பின் சுன்னத்து கிடையாது, அசருக்கு பின் சுன்னத்து கிடையாது. மற்ற தொழுகைகளுக்கெல்லாம் முன்பின் சுன்னத்தோடு சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பெருநாள் தொழுகைக்கு என்று முன் சுன்னத்து இருக்கிறதா பின் சுன்னத்து இருக்கிறதா? ஏன் இந்த கேள்வி என்றால், திடலுக்குள் வந்தவுடன் சில 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு அமருவதை மக்கள் கவனித்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 1431வது செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நோன்பு பெருநாளிலும் ஹஜ் பெருநாளிலும் பல சந்தர்ப்பங்களில் நான் நபிகளாரோடு தொழுதிருக்கிறேன். அவர்கள் பெருநாள் தொழுகையான 2 ரக்காத்துகளை தொழ வைப்பார்களே தவிர அதற்கு முன்போ பின்போ எதையும் அவர்கள் தொழுததை நான் பார்த்ததில்லை. எது இல்லையோ அதை நபிகளார் செய்ய மாட்டார்கள். நபிகளார் எதை செய்யவில்லையோ அதை நாமும் செய்யக்கூடாது. பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை பெருநாள் தொழுகை என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த ஃபர்லான 2 ரக்காத்துகளை தவிர அதற்கு முன்போ பின்போ எந்த தொழுகையும் இல்லை என்பதை புகாரில் இடம்பெறக்கூடிய 1431வது ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம்.
அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரையாற்றுவதாக இருந்தால் இது போன்று ஒரு மிம்பர், ஒரு உயரமான இடத்தில் நின்று உரையாற்றுவார்கள். அது ஜும்மாவுடைய உரையாக இருந்தாலும் சரி, ஜும்மா அல்லாத காலங்களில் மக்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டால் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பர்ல ஏறிடுவாங்க, மக்களை ஒருங்கிணைத்து சொல்ல வேண்டிய தகவலை சொல்லுவார்கள். ஆனால் பெருநாள் தொழுகையில் நிகழ்த்தப்படக்கூடிய உரைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மெம்பரை பயன்படுத்தவில்லை என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 956வது ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். பிற்காலத்துல அப்துல் மலீக் இப்னு மர்வான் என்பவர் இஸ்லாமிய ஆட்சி தலைவராக வருகிறார். அவர் மிம்பர் மீது ஏறி மக்களுக்கு உரை நிகழ்த்துவதற்காக முற்படுகிறார். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கீழே இறங்க சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாததை நீங்க செய்யக்கூடாது. அப்படி என்றால் பெருநாள் தொழுகைக்கு இது மாதிரி உயரமான ஒரு இடத்துல நின்று உரையாற்றுவது மார்க்கம் அல்ல. மக்கள் எந்த தரையில் தொழுகிறார்களோ அந்த தரையில தான் நிற்கிறோம். உயரமான ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்ளக்கூடாது. போடியம் வைக்கிறோம், நின்று பேசுறவங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்க, அதெல்லாம் மார்க்கத்துல குற்றம் இல்லை. மெம்பர் என்று சொன்னால் தரை பகுதியிலிருந்து உயரமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மேடை, அது கூடாது என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, பல இடங்களில் பெருநாள் தினத்தில் தொழுகை, பயான் இந்த போன்ற ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இதில் எதை முதலில் செய்ய வேண்டும்? பயான் செஞ்சுட்டு தொழுகணுமா, தொழுதுட்டு பயான் செய்யணுமா? பல இடங்கள்ல மக்கள் ஒன்று சேர்ற வரைக்கும் பயான் நடக்கும், பிறகு தொழுகை நடத்துவார்கள். இது நபி வழி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. அதே புகாரியுடைய 956வது ஹதீஸிலேயே பார்க்கிறோம். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். பிறகு மக்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியவற்றை அறிவுரையாக சொல்லுவார்கள், கட்டளையிட வேண்டியவற்றை கட்டளையாக இடுவார்கள். என்ன அர்த்தம்? முதலில் தொழுகை, பிறகுதான் பயான். அதே அப்துல் மலீக் இப்னு மர்வான் அவருடைய ஆட்சி காலத்துல முதல்ல பயான் செஞ்சுட்டு பிறகு தொழுகை வைக்கலாம், என்ன மக்கள் எல்லாம் பயான்ல கலந்துக்காம எழுந்திருச்சு போயிடுறாங்கன்னு ஒரு ஏற்பாட்டை செய்கிறார். அதே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு மறுக்கிறாங்க. ஜனாதிபதியா இருந்தாலும் மார்க்கத்தை சொல்வதில் சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள், அதில் நமக்கு ஒரு பாடம். பெருநாள் தினம் சம்பந்தப்பட்ட தகவல்களை அறிந்து கொண்டாலும் அப்துல் மலீக் இப்னு மர்வான் இஸ்லாமிய ஆட்சி தலைவர், ஜனாதிபதி. யார் ஆட்சி தலைவரோ அவர்தான் இமாமாகவும் இருப்பார். நபி வழிக்கு மாற்றமாக மிம்பரில் ஏறி பயான் செய்ய புறப்படுகிறார். தொழுகைக்கு முன்பாகவே பயான் செய்ய முயற்சி செய்கிறார். அதை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாததை யாரும் செய்யக்கூடாது, பேசாம இறங்குங்க, கீழே இறங்குங்கன்னு எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவிற்கு மார்க்க விஷயத்தில் சத்தியத்தை உறக்க சொல்வதில் அந்த உத்தம சஹாபாக்களுடைய நடவடிக்கை நமக்கு பாடமாக இருக்க வேண்டும். நாமும் மார்க்கத்தை சொல்லுகிறோம், சூழ்நிலையை பொறுத்து, ஆளை பொறுத்து, சந்தர்ப்பத்தை பொறுத்து. எங்க சொன்னா நம்ம சொல் எடுபடுமோ அங்க சொல்லுவோம், எங்க சொன்னால் நம்முடைய சொல்லுக்கு வேல்யூ மதிப்பு இருக்காதோ அங்க சொல்ல மாட்டோம், அல்லது எங்கு சொன்னால் நமக்கு எதிர்ப்பு வருமோ அங்கு சொல்ல மாட்டோம். இது ஒரு நல்ல பண்பு அல்ல என்பதை பெருநாள் தினத்தோடு ஒட்டிய அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிய நபிகளாருடைய வழிக்கு முரணான செயல் கூடாது என்ற அந்த பிடிவாதம் நமக்கு பாடம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பெருநாள் தொழுகைக்கு முன்பின் சுன்னத்து கிடையாது, பாங்கு இக்காமத்து கிடையாது, மெம்பர் கிடையாது. முதலில் தொழுகை, பிறகுதான் பயான். அதோடு சேர்த்து தொழுகை முறை நம்ம அதிகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனாலும் நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தேவை. சிலர் ஹனஃபி பெருநாள் தொழுகையில கலந்து நபி வழி தொழுகைக்கு வரும்பொழுது குழப்பம் எல்லாம் ஏற்படும். அதனால் எது சரியான முறையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை தவிர உள்ள எதுவும் சரியான முறை அல்ல. 2 ரக்காத்துகள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகையை துவங்கக்கூடிய தக்பீர், பிறகு தொழுகையின் ஆரம்ப துஆவை ஓதிவிட்டு இமாம் முதல் ரக்காத்தில் 7 தக்பீர்களை சொல்லுவார். நம்ம தக்பீர் மட்டும்தான் சொல்லணும், சத்தம் இல்லாம சொல்லணும், கைகள் எல்லாம் அவிழ்த்தெல்லாம் கட்டக்கூடாது. 7 தக்பீர்களுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, துணை சூரா, ருக்கு, சஜிதா, அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 2வது ரக்காத்திற்கு வந்த பிறகு கூடுதலாக 2வது ரக்காத்தில் இமாம் 5 தக்பீர்களை சொல்லுவார். சூரத்துல் ஃபாத்திஹா, துணை சூரா, ருக்கு, சஜிதா, அத்தஹியாத்து, தொழுகை நிறைவடையும். இது நபி வழி தொழுகை. இதற்கு மாற்றமாக இருப்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சுருக்கமா அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுவாங்க, சுருக்கமான நினைவூட்டுதல். அன்பானவர்களே, இதையெல்லாம் கடந்து பெருநாள் தினத்துல நாம் செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்று, அந்த நாள் முழுவதும் அல்லாஹுவை உயர்த்தக்கூடிய வகையில் தக்பீர் சொல்லிக் கொண்டே இருப்பது.
தக்பீர்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு வாசகத்தை அமைத்து அதுக்குன்னு ஒரு டியூன் போட்டு அந்த தக்பீர் அல்ல. தக்பீர் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில அல்லாஹு அக்பர். குர்ஆனிலும் ஹதீஸிலும் தக்பீர்ங்கிற அந்த வார்த்தைக்கு நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் அல்லாஹு அக்பர், அதுதான் தக்பீர். இன்னும் சிலர் அல்லாஹு அக்பர் கபீரா அது மட்டும் சொல்லலாமா? அல்லாஹு அக்பர் என்பது மட்டும்தான் தக்பீர் என்பதாக குர்ஆன் ஹதீஸ் சொன்ன பிறகு நம்முடைய அறிவை கொண்டு அந்த அறிஞர் அப்படி சொல்லுகிறார். இந்த சவுதியிலேயே இப்படித்தானே செய்யறாங்க. இஸ்லாத்திற்கு வழிகாட்டுதல் சவுதி அல்ல. அன்பானவர்களே, வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற நம்பிக்கையில் தான் நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோமே தவிர சவுதி வழிகாட்டி, அமெரிக்கா வழிகாட்டி, ஈரான் வழிகாட்டி இதுவெல்லாம் நம்முடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஒருவரை ஆதரிப்பது என்று சொன்னால் அவர் நியாயமானவராக இருந்தால் ஆதரிப்போம். அவர் முஸ்லிமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தரை எதிர்க்கணும்னு சொன்னா அவர் அநியாயக்காரராக இருந்தால் எதிர்ப்போம். அவர் முஸ்லிமா இருந்தாலும் பரவாயில்லை. இந்த நிலைப்பாடு வேறு. அகீதா என்று வரும் பொழுது வஹி மட்டும்தான் மார்க்கம். அந்த வகையில அல்லாஹு அக்பர் என்பது மட்டும்தான் தக்பீர். அந்த நாள்ல அதிகமாக பிரார்த்தனை செய்வது, தக்பீர் சொல்லுவது இதுவெல்லாம் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்பதை புகாரில் இடம்பெறக்கூடிய 971வது ஹதீஸில் நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, பெருநாள் தொழுகையில் பெண்களின் பங்கெடுப்பு மிக மிக அவசியம். பரவலாக பெருநாள் தொழுகை, ஜும்மா தொழுகைனா எப்படி இருக்கோனே பெண்களுக்கு தெரியாது. இஸ்லாமிய பெண்களுக்கு வீட்டுல நாங்க தொழுவோம். என்ன தொழுவீங்க? 2 ரக்காத் தொழுவோம். ஜும்மா தொழுதுட்டோம். என்ன தொழுதீங்க? வீட்டுல 2 ரக்காத் தொழுதுட்டோம். அன்பானவர்களே, ஜும்மாவெல்லாம் பெண்கள் தனியாக தொழ முடியாது. அப்படி தொழுதா இருந்தால் லொஹர் தொழுகலாம், அது தனி தலைப்பு. பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை பெண்கள் வீட்டில் தொழுவதுங்கிறது மார்க்கத்துல இல்ல. சில இடங்கள்ல பெண்களுக்கு மட்டும் பெருநாள் தொழுகை ஏற்பாடு செய்வாங்க, அதுவும் மார்க்கத்தில் இல்லை. பெண்கள் ஆண்கள் எல்லோருக்கும் சேர்ந்தார் போன்றுதான் பெருநாள் திடல் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட வேண்டுமே தவிர ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக என்றெல்லாம் மார்க்கத்தில் எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை. அப்படி செய்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 324, 351, 974, 980, 981 ஆகிய ஹதீசுகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் அவசியம் பெருநாள் தொழுகை நடைபெறக்கூடிய திடலுக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அழைப்பு கொடுத்தார்கள் அல்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரணும், இது அழைப்பு. இந்த வேலையை நீ செஞ்சு முடிக்கணும், இது கட்டளை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லப்படுது? அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாங்க, கன்னி பெண்களும் மாதவிடாய் பெண்களும் பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டளையிடப்பட்டோம். ஆணை, ஆர்டர். அப்ப எந்த அளவுக்கு அவசியம்? வந்து ஆகணும். பயான் கேட்பாங்க, எல்லோரோடும் சேர்ந்து தக்பீர் சொல்லுவாங்க, துஆ செய்வாங்க, மக்களோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வாங்க. தொழுகை நேரத்துல மட்டும் மாதவிடாய் பெண்கள் தொழுகையில் ஈடுபட மாட்டாங்க, ஆனா அவங்க வரணும். அன்பானவர்களே, இரவல் வாங்கிறது, ஓசி கேட்கறதுன்னு சொல்லுவோம், இரவல் வாங்குறதுன்னு சொல்லுவோம் இல்ல, இது ஒரு நல்ல பழக்கம் இல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருநாள் தொழுகை நடைபெறக்கூடிய திடலுக்கு வருவதற்காக ஒரு பெண்ணுக்கு போதிய மேலாடை இல்லை என்றால் தன் தோழியிடத்தில் இரவலாக அந்த மேலாடையை வாங்கி பயன்படுத்தி தொழுகை நடைபெறக்கூடிய திடலுக்கு வரட்டும். புகாரில் இடம்பெறக்கூடிய 351வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இருக்கிறத கொண்டு திருப்தி அடையணும், யார்கிட்டையும் இரவல் கேட்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் பெருநாள் தொழுகையில பெண்கள் கலந்து கொள்வது அவசியம் என்பதை உணர்த்தும் விதமாக உங்களிடத்துல போதுமான மேலாடை இல்லை என்றால் யாரிடம் உபரியாக மேலாடை இருக்கிறதோ அவள் மேலாடை இல்லாதவளுக்கு கொடுத்து பெருநாள் தொழுகை நடக்கிற திடலுக்கு கூட்டிகிட்டு வரட்டும். எதுக்கு இவ்வளவு அழுத்தம்? எதற்கு இவ்வளவு வலியுறுத்தல்? அன்பானவர்களே, புகாரில உள்ள 971வது ஹதீஸில் சொல்லப்பட்ட தகவல், அவர்களும் அந்த நாளின் பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. மனைவின்னு சொன்னா, பெண்கள்னு சொன்னா சமையல்காரியாக, வீட்டு வேலைக்காரியாக, துணி துவைக்கக்கூடியவளாக, வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடியவளாக, விரும்பும் பொழுது கணவனுக்கு சுகம் தரக்கூடியவளாக, அதன் விளைவாக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவளாக மட்டும் இல்லாமல் இஸ்லாம் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறது, அவர்களுடைய உரிமைகளை மதிக்கிறது. அவர்களும் சமூகத்தில் ஒரு அங்கம் என்பதை உணர்த்தும் விதமாக வணக்க வழிபாடுகளில் கூட அவர்களுக்கான கண்ணியத்தை, அவர்களுக்கான இடத்தை கொடுக்கிறது என்பதை நாம் மாற்று மத மக்களிடத்தில் எடுத்து சொல்றதுக்கு இந்த தகவல்களை எல்லாம் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னால் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கம். மார்க்கத்தை அறியாத சில மூடர்கள் முகத்தை மூடி கையுறை காலுறை என்று சொல்லி ஏதோ ஒரு
அருபொருள் மாதிரி தங்களை காட்சிப்படுத்தக்கூடிய அந்த செயல் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் என்ற கெட்ட எண்ணத்திற்கு ஆளாக்குகிறதே. இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லுவதற்கு இந்த தகவல்கள் எல்லாம் நம்முடைய கவனத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுகையே அவர்களுக்கு இல்ல, மாதவிடாய் காலம் ஆனாலும் வரணும். நீங்க ஏன் வீட்டுல தனிமையா இருக்கிறது? எல்லோரும் கலந்துருங்க, தக்பீர் சொல்லுங்க, துவா செய்யுங்க, பயான கேளுங்க. எல்லோரும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளும் பொழுது நீங்களும் அதில் இடம்பெறுங்கள். அந்த அளவிற்கு மார்க்கம் பெண்களுடைய உரிமையை கோற்றுகிறது என்பதற்கு பெருநாள் திடலுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு ஆதாரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, சொல்லப்பட்ட இந்த தகவல்களை எல்லாம் கவனத்தில் வைத்து செயல்படுத்தி கொண்டாடுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த பெருநாளை இபாதத்தாக ஆக்கி அதன் மூலம் நிறைவான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கொண்டாட்டம் என்று சொன்னால் மற்ற சமூக மக்களை பார்த்து அவர்களை போன்று நாமும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம் சமுதாயத்தை சேர்ந்த சிலரும் அந்த பெருநாளுடைய கண்ணியத்தையே பாழ்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கவனத்திற்கு வரக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளை நம்மால் இயன்ற அளவிற்கு சரி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பும் நம் மீது இருக்கிறது. பெருநாள் தினம் என்று சொன்னால் இஸ்லாமிய இளைஞர்கள் வண்டியில பெட்ரோல் நிரப்பிக்கிட்டு சைலன்சரை கலட்டி விட்டுட்டு இரவு நேரத்துல தெருக்கள்ல எல்லாம் அங்கேயும் இங்கேயும் அதிகமான ஒலிகளை எழுப்பி தூங்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இடையூறை ஏற்படுத்து. கேட்டா நாளைக்கு விடிஞ்சா பெருநாள். இதனால் என்ன பயன்? அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுதல். பிறர் நலம் நாடுதல் அதையே கொள்கையாக கொண்ட மார்க்கத்தின் பெயரால் பிறருடைய நிம்மதிக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய செயலை ஒருபோதும் இஸ்லாமிய இளைஞர்கள் செய்யக்கூடாது. பெண்கள் அலங்கரித்துக் கொள்வது மார்க்கத்துல குற்றம் அல்ல. ஏங்க பெருநாள் தொழுகைக்கு வரல, நைட்டு 3 மணி வரைக்கும் மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தோமா, அப்படியே தூங்கிட்டோம். பெருநாளுடைய நோக்கம். அன்பானவர்களே, நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்வது, அழகுபடுத்திக் கொள்வதையெல்லாம் மார்க்கம் ஒருபோதும் தடுக்கவில்லை. ஆனால் மார்க்கம் கடமையாக்கிய விஷயங்களை விட்டு அலங்காரத்திலும் இது போன்ற கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் சேட்டைகளிலும் ஈடுபடுவதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. அதே போன்று பெருநாளுக்கு என்ன ரிலீஸ், இது ஒரு கூட்டம். அன்பானவர்களே, இபாதத்தாக தரப்பட்ட இந்த நாளை பாழ்படுத்தி நம்முடைய மறுமையை நாசமாக்கக்கூடிய எந்த ஒரு செயலிலும் நாம் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று பெருநாள் பர்ச்சேஸ், பெருமளவு பொருளாதாரம் வீணாகிறது. மற்ற சமூகங்களோடு ஒப்பிடும் பொழுது இஸ்லாமிய சமூகம் உங்களுக்கு நாங்கள் சலைத்தவர்கள் அல்லர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆடை அதற்கு ஒரு பெருமளவிலான தொகை, காலணி அதற்கு ஒரு பெருமளவிலான தொகை, ஏற்கனவே இருக்கிற வாட்ச் நல்லா இருக்கு, பெருநாளுக்கு புது வாட்ச், ஏற்கனவே இருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்ல பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட வீண் விரயம். அன்பானவர்களே, நீங்கள் விலை உயர்ந்த ஆடை அணிவதையோ, விலை உயர்ந்த கடிகாரங்கள் பயன்படுத்துவதையோ, விலை உயர்ந்த காலணிகள் அணிவதையோ மார்க்கம் தடுக்கவே இல்லை. ஆனாலும் அதன் காரணமாக அதன் பெயரால் வீண் விரயம் செய்வதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்திற்கும் அனுமதி தருகிறார்கள். ஏற்கனவே இவ்வளவு இருக்கிறது, மீண்டும் அதற்காக ஏன் முதலீடு, அதற்காக ஏன் செலவு? கடைசியில் நிறைய கடன் சுமை, அவருக்கு நாங்க ஜக்காத் கொடுக்கலாமா? இந்த ஒரு மாசமா வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே எங்க சொந்தக்காரரு, எங்க மாமா, எங்க மச்சா, எங்க அக்கா, என்னங்க அவங்க சம்பாத்தியம் அவங்க சாப்பாட்டுக்கே போதல, நிறைய கடன் இருக்குது, அவங்களால கடன் கட்ட முடியல, எங்க ஜக்காத் அவங்களுக்கு கொடுக்கலாமா, சதக்காவை அவங்களுக்கு கொடுக்கலாமா, எதுக்கு இங்க கடனாளி ஆனாங்க? பதிலே வராது. அன்பானவர்களே, எனக்கு சோத்துக்கு வழி இல்லை, அதனால் நான் கடன் வாங்கினேன். உலகில் ஒரு நபரை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், பூமியின் மீது அலைந்து திரியக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் நாம் உணவளிக்கிறோம் என்று சொல்லுகிறார். சோத்துக்கு வழி இல்லை, அதனால் நான் கடன் வாங்கினேன். மானத்தை மறைக்க கூட ஒட்டு துணி இல்லை, அதனால் நான் கடன் வாங்கினேன். இப்படி உலகில் ஒரு நபருடைய வாயிலிருந்து கூட நீங்கள் வார்த்தைகளை வாங்கவே முடியாது. பிறகு ஏன் கடன்? பெருமைக்காக, ஆடம்பரத்திற்காக, வீண் விரயத்திற்காக, மற்றவர்களை போன்று நானும் ஆக வேண்டும் என்ற பொறாமை உணர்வின் வெளிப்பாட்டிற்காக அந்த லிஸ்ட்ல இந்த பெருநாளையும் கொண்டு வந்து
ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருந்துச்சு, அது அப்படியே 2 மடங்கு ஆயிடுச்சு. எதுக்குங்க? பெருநாள் செலவு, நோன்பு பெருநாள் தர்மம். இதை தவிர்த்து நீங்க செலவு செய்யணும்னு பெருநாளை ஒட்டி இஸ்லாம் உங்கள் மீது ஏதாவது ஒரு கட்டளை இட்டு இருக்கிறதா? புத்தாடை உடுத்துவது குற்றம் அல்ல. பெருநாள் தினத்தின் புத்தாடை பற்றி கூட நமக்கு மார்க்கத்துல ஒரு பேணுதல் கூட இந்த தகவலும் இல்லை. இருக்கிறதுல நல்ல ஆடைய ரசூலுல்லாஹ் ஜும்மாவுக்கு போடுவாங்க, இப்படி சொல்ற மாதிரி கூட பெருநாளுக்கு ஆடை சம்பந்தமான முக்கியத்துவம் கூட இல்லை. அதனால எடுக்க வேணாம்னு அர்த்தம் இல்லை. அதற்காக ஒரு பெரிய சிரமம், அதற்காக ஒரு பெரிய கடன். வேலை செய்யற இடத்துல முற்கூட்டிய சம்பளத்தை வாங்கி பெருநாள்ல செலவு செஞ்சுட்டு வழக்கமா ஆகக்கூடிய செலவுகளுக்கு அடுத்து ஒரு கடன், அப்படியே கடனை ஒட்டி கடன், கடனை அடைக்க கடன். அன்பானவர்களே, ஒரு இபாதத்தாக தரப்பட்ட ஒரு நாள், இந்த நாள் உண்மையில் நமக்கு நன்னாளாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளை ஒட்டி நாம் கடைபிடிக்க வேண்டிய நபி வழிகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே முடியும் என்பதை இந்த தினத்தினுடைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் நம் மனதில் பதிவு செய்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.